Perfect. Perfect. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான மெத்தட்ல கோகோனட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை நம்ம தேங்காய் பால் எடுக்காம ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே கிரீமியாவும் சாஃப்டாவும் ஜெல்லி மாதிரியே இருக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப்பில் 10லேருந்து 15 போல் பாதாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 கப் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கசகசா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாதாமோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸினும் 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாதாமோட ஈரம் போயிட்டு ரைசின் குண்டு குண்டா வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதே சமயத்தில் கசகசா தீஞ்சிடாம பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண சொன்னேன். இப்போ பாருங்க, பாதாம் ட்ரை ஆயிட்டு ரைசின் நல்லா குண்டு குண்டா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இந்த மாதிரி. இப்போ இதில் 1 கப் தேங்காவை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இளநீர் ஸ்டேஜில் இருக்கிற பிஞ்சு தேங்காயை எடுத்திருக்கேன். நீங்கள் ஹார்டான முதிர்ன தேங்காய் எடுக்கிறீங்கன்னா தேங்காயோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் குக்கரில் முழு தேங்காவை போட்டு 4-5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் ரிமூவ் ஆகிட்டு தேங்காய் மட்டும் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் இதை ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருந்தால் தான் புட்டிங் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மறுபடியும் அதே கடாயில் 1/4 கப் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இது கரையிறதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்காதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப ஹீட். நம்ம இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரணும்னு தான் இந்த ரெசிபியே செய்கிறோம். இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து செஞ்சால் நமக்கு ஹீட் ஆகுமே தவிர எந்த ஒரு யூஸுமே இல்லை. கருப்பட்டி ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் இதில் டஸ்ட் இருக்கும்ல, அதனால் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பட்டியோட ஒன்றா கலந்து வந்ததும் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே குளிர்ச்சியை மட்டும்தான் தரும். கருப்பட்டி, கசகசா, தேங்காய், பாதாம், ரைசின் எல்லாமே குளிர்ச்சியை தருது. ஏலக்காய் நல்ல ஒரு வாசனையும் ஜீரணம் ஆகுறதுக்கு சேர்த்துருக்கோம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம புட்டிங் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பித்ததும் இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழுதில்ல, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது பெர்ஃபெக்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துட்டா இது புட்டிங் ஷேப் வராது. அதனால இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கிறப்பவே ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இது ரூம் டெம்பரேச்சரில் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 15 நாளைக்கு வரைக்கும் இந்த புட்டிங் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக சூடு ஆறினதும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹீட் போனதும் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு இலையும் ஒரு சின்ன பீஸ் தேங்காயும் வச்சுட்டா அவ்வளோதாங்க. நம்மளோட கோகோனட் புட்டிங் சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப க்ரீமியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த புட்டிங். நம்ம கஷ்டப்பட்டு தேங்காய் பால் எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக கோகோனட் புட்டிங் செஞ்சிட்டோம். தேங்காய் பால் உடம்புக்கு குளிர்ச்சி தான், ஆனால் அதில் நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிறதுனால நமக்கு ஹீட் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோகோனட் புட்டிங் செய்யுங்க. டேஸ்ட் சூப்பராகவும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். என்னோட யூனிக்கான ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் இந்த கோகோனட் புட்டிங்கை. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோகோனட் புட்டிங் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோகோனட் புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.